இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க. அங்காள பரமேஸ்வரிக்கிட்ட போனால் நம்ம என்னங்க பெருசாக கேட்டுற போகிறோம்? ஆத்தா எனக்கு காரை கொடு, பங்களா கொடுன்னு, நகை நட்டை கொடு அப்படியே நம்ம கேட்க போகிறோம்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அந்த அம்மாட்ட போனால், தாயே எனக்கு உடல் நலம் கொடு, எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சௌகரியத்தை கொடு, என் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், என் குடும்பத்தை காப்பாற்று தாயே, என் குடும்பத்துக்கு நீ தான் காவலாக நிற்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மாட்ட வேண்டினது உண்டு. பெருசாக இது கொடு அது கொடு தாயெல்லாம் அந்த அம்மாட்ட கேட்டது இல்லைங்க. அதுவே ஒன்றுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்காள பரமேஸ்வரி துணை நின்றுட்டா அப்புறம் வேறு என்னங்க இருக்குது உலகத்தில்? வேறு ஒன்றுமே இல்லை. தெய்வங்களே அந்த அம்மா கொடுத்தா யாரும் தடுக்கிற ஆள் கிடையாது. அதுமாரி மனிதர்கள் என்ன பண்ண முடியும்? அந்த அம்மாட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த அம்மா அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தாலும், அவ்வளோ ஒரு உக்ர தெய்வமாக இருந்தாலும், அவ்வளோ பவர்ஃபுல்லான தெய்வமாக இருந்தால் கூட அந்த அம்மா நம்ம சொல்கிற வாக்குக்கு நிற்பா, நம்ம கேட்குற வார்த்தைக்கு நிற்பா கண்டிப்பாக. நான் கூட அன்றைக்கி ஊருக்கு மலையனூர் போகும்போதுங்க, முன்னாள் ஒரே மழை, ஒரே கசகசன்னு இருந்தது. ஆத்தா மழை இல்லைனா தான் வருவேன் ஆத்தா, இல்லைனா வரமாட்டேன் ஆத்தா அப்படின்னு, மழை இருந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லின்னு இருந்தேன். ஒரு துளி மழை கூட விழலைங்க. அப்படி